ஈரோட்டில் வரலாறு காணாத பூண்டின் விலை ஏற்றத்தால் பூண்டு வியாபாரிகள் பாதிப்படைந்துள்ளனர். பூண்டு விளைச்சல் மற்றும் வரத்து குறைவு காரணமாக தமிழகத்தில் பூண்டின் விலை அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் ஈரோடு மாவட்டம் வஉசி காய்கறி சந்தையில் 180 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பூண்டு தற்போது 400 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதனால் மொத்த வியாபாரம் மற்றும் சில்லறை வியாபாரம் பெரும் அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் சமையல் பொருட்களுக்கான மூலப்பொருட்களும் விலை உயர்ந்துள்ளதால் விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இத்தனை வருஷ காலத்தில் 100, 150 பச்சை பூண்டு வரதுக்கு அந்த விலைக்கு தான் மார்க்கெட் எப்பவுமே விற்கும் வருஷம். இந்த வருஷத்தோட மார்க்கெட்டு பூண்டோட வெள்ளாமை கம்மினாலையும் வரத்து கம்மினாலையும் பூண்டோட விலை இந்த வருஷம் 300, 350 வரைக்கும் போகுது. சில்லறையில் 400 ரூபா வரைக்கும் விற்றுருக்காங்க. இதனால மொத்த வியாபாரத்துக்கு எல்லாத்துக்குமே வாங்குறவங்க எல்லாத்துக்குமே பாதிப்பு இருக்குது. இதேபோல் தூத்துக்குடி காய்கனி சந்தையில் மீண்டும் பூண்டு கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் சில்லறை வியாபாரிகளும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வாங்கி விற்கிறவங்க ஒரு 10 ரூபா 20 ரூபா சேர்த்து விற்கிறதுக்கு ஒரு சிரமமான இது. ஏன்னா 1 கிலோ வாங்குறவங்க ஒரு 1/4 கிலோ வாங்க முடியும். அந்த மாதிரி கொஞ்சம் விலைவாசி கூட இருக்கு. வாங்குறவங்க விற்கிறவங்க எல்லாருக்கும் மொத்த வியாபாரம் பார்க்குறவங்க சில்லறை வியாபாரம் பார்க்குறவருக்கு எல்லாருக்குமே பாதிப்பு. இது ஒரு 150 ஒரு 200 ரூபா இருந்துச்சுன்னா விவசாயிக்கும் பெஸ்ட்டாக இருக்கும், வாங்குறவங்களுக்கும் சிரமம் இருக்காது. வாங்கி விற்கிறவங்க எல்லாருமே அதை வாங்கி மேற்கொண்டு லாரி வாடகை செலவுகள் சேர்த்து பெரிய ப்ராஃபிட் யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா சேல்ஸ் ஜாஸ்தி ஆகாது. சில்லறைக்கு வாங்குறவங்க 1 கிலோ வாங்குறவங்க ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி அளவு குறைக்கிறதுனால சேல்ஸ் டோட்டலாக கொஞ்சம் சேல்ஸ் கம்மி தான்.